श्रीशैले दयागात्रं दीभत्यादिगुणान्धवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्भजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वाप्तं श्रीषडगोपवाग्भयं சகஸ்ரசாகோபனிஷத்சமாகமம் நமாம்யகம் திராவிடவேதசாகரம். திருவழுதி நாடென்றும் தென் குருகூர் என்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவுருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது 2ஆம் பத்து 1ஆம் பதிகம் 7ஆம் பாசுரம். தோற்றம் அடநெஞ்சம் எம்பெருமான் நாரணர்க்கம் ஆற்றாமை சொல்லி அழுவோமை நீ நடுவ வேற்றார் வகையில் கொடிதாய் எனையூழி மாற்றாண்மை நிற்றியோ வாழி கணையிருளே. தோற்றோம் மடநெஞ்சம் எம்பெருமான் நாரணர்க்கு எம் ஆற்றாமை சொல்லி அழுவோமை நீ நடுவே வேற்றார் வகையில் கொடிதாய் எனையூழி மாற்றாண்மை நெற்றியோ வாழி கணையிருளே. இந்த பாசுரத்தில் இருளை பார்த்து பராங்குசநாயகி கூறுகிறார், எங்களுடைய சுவாமியான ஸ்ரீமன் நாராயணனிடம் எங்களுக்கு அடிமையான நெஞ்சத்தை நாங்கள் இழந்தோம். எங்கள் பிரிவாற்றாமை குறித்து நாங்கள் உரைத்து அழுது கொண்டிருக்கிறோம். நெருங்கிச் சூழ்ந்திருக்கின்ற இருளே, நீ என்ன செய்கின்றாய்? எங்களின் நடுவே எந்த தொடர்பும் இல்லாத நீ புகுந்து பகைவர்கள் செய்வதைக் காட்டிலும் மிக கொடுமையாக எங்களை இப்படி வாட்டி வறுத்தெடுக்கின்றாயே. இப்படி எத்தனை ஊழிக்காலந்தான் இந்த பகைமைத்தன்மையை நீ கொண்டிருப்பாய்? என்றாலும் நீயும் ஏதோ ஒரு வருத்தத்தில் இருப்பதால் அவ்வருத்தம் நீங்கி நன்கு வாழ்வாயாக என்கின்றாள். பிரிவாற்றாமையின் காரணமாக மிகவும் வருந்தி கொண்டிருக்கக்கூடிய பராங்குச நாயகியின் கண்முன்னே அந்த மை இருள் தென்பட்டது. அந்த இருள் தென்பட்டதினாலே அந்த இருளை பார்த்து நீயும் எங்களை வருத்துகின்றாயே, பகைவர்களைக் காட்டிலும் மிக கொடுமையாக இருக்கின்றாயே. இப்படி வருத்த செய்வதற்குரிய நிலையை நீ கொண்டிருக்கின்றாய். எத்தனை நாட்கள் தான் இவ்வாறு உன்னால் இருக்க முடியும்? என்ன காரணமெனில், இருளானது அந்த நேரம் முடிந்தவுடன் விலகி பகல் வந்து விடுமே, அதனால்தான் கொள்கிறார். எத்தனை ஊழிக்காலந்தான் இந்த வகைமெத்தன்மையை கொண்டிருப்பாய்? உடனே பராங்குசநாயகிக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இந்த இருளும் பாவம் ஏதோ ஒரு கஷ்டத்திலே இருக்கின்றது. அதனால் ஆழ்வாரால் இங்கே என்ன சொல்கின்றார் என்றால், அவ்வாறு நீ வருத்தினாலும் நீயும் ஏதோ வருத்தத்தில் இருக்கின்றாய் போலும். அப்படிப்பட்ட நீ அந்த வருத்தம் நீங்கி நன்கு வாழ்வாயாக என்று இருளை பார்த்து வாழ்த்தி கூறுகின்றார். கனத்த செறித்த இருள் என்பதாலே ஒருவர் மற்றொருவரை பார்க்க இயலவில்லை என்பதனாலே இப்பேரிருள் தமக்கு துன்பம் விளைவிப்பதாக பேசுகிறாள் தலைவி. கடந்த பாசுரம் மற்றும் அடுத்த பாசுரம் இரண்டும் பகவத் காரணம் கிட்டாத காரணத்தினாலே மற்ற பொருள்கள் தன்னை போன்று வருந்துவதாக கொண்டு தானும் வருந்துவதை காட்டுகிறாள்
பராங்குஜ நாயகி. ஆனால் இந்த பாசுரம் அவை போன்று அர்த்தமில்லாமல் ஒரு சப்த சுவாரஸ்யத்தை பின்பற்றி நிற்கின்றது என்று எம்பெருமான் பொருள் பணித்ததாக உரைப்பர் பெரியோர். அம்மங்கி அம்மாளும் அதனையே உரைத்தார். என்னவென்று, அதாவது அவனுடைய பிரிவாற்றாமை காரணமாக நாயகி பலரையும் தன்னோடு சேர்த்து கொண்டு நின்று புலம்பியபடி உள்ளபோது இருள் வந்து முகத்தை மறைக்கிறது. அப்பொழுது அந்த இருளை பார்த்து, என் பிரிவாற்றாமை மாறுவதற்கு ஏதேனும் வழி உரைக்காமல் நீயும் வந்து என்னை துன்புறுத்துகின்றாயே என்கின்றாள். தோற்றேன் என்று கூறாமல் தோற்றோம் என்று கூறுவது ஏன்? கடந்த பாசுரத்தில் எம்மைப்போல் என்று உரைத்ததற்கு ஏற்ப பல வஸ்துக்களையும் சேர்த்து கொள்ளுகின்றாள். பகவத் விஷயம் என்னும்போது விட இயலாதபடி ஆசையாக உள்ள நெஞ்சத்தையும் விட்டோம் என்றால் ஏன் விட்டோம்? நமக்கு ஏற்றதான விஷயத்திலே அல்லவோ நெஞ்சத்தை இழந்தோம். தனது உடைமையான வஸ்து என்று சிந்தித்தபடி அந்த வஸ்து மீது வாத்சல்யத்துடன் உள்ளவனுக்கு அல்லவோ நாம் இதனை இழந்தோம். அவன் பின்னே போன எங்கள் நெஞ்சத்தை மீண்டும் பெறுவோமோ, அல்லது எங்கள் துன்பம் காரணமாக நாங்கள் அழுதபடி இருப்போமோ? தன்னோடு சமமான துக்கம் உள்ளவர்கள் போன்று துக்கம் அடையாமலும் அவர்களை கண்டும் காணாமல் போகின்றவர்கள் போன்று இல்லாமலும் இருக்காமல் துன்புறுத்தும் சுபாவம் உனக்கு உள்ளதே. கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை அழைப்பதை விட்டுவிட்டு நமக்குள்ளாகவே ஒருவரை ஒருவர் வருத்தி கொள்ளும் தன்மை ஏற்பட்டதோ? எவ்வித காரணமும் இன்றி எங்களை துன்புறுத்துகின்றாயே. காலத்துவம் உள்ளவரை இதுபோன்று எங்களுடன் பகைமை பாராட்டி இருப்பாயோ? இருளே, நீ தொடர்ந்து எங்களிடம் பகைமை காட்டிக் கொண்டு இருப்பாயோ? இருந்தாலும் உனது துன்பம் காரணமாக எங்களை வருத்துகின்றாய் என்று நாங்கள் கருதுவதாலே உனது துன்பம் விரைவாக நீங்கி நீ வாழ்வாயாக என்கின்றாள் தலைவி என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்று கால நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.